நாங்கள் பயணம் செய்ய காத்திருக்கும் பஸ் வண்டி இப்போது எந்த இடத்தில் இருக்கிறது, எத்தனை மணிக்கு எங்களுடைய இடத்திற்கு அந்த பஸ் வரும் அப்படிங்கிற விவரங்களை நாங்கள் வீட்டில் இருந்தோ அல்லது அலுவலகத்தில் இருந்தோ தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்போது உருவாகி இருக்கிறது. அதாவது நேற்றைய நாள் மாத்தறை தென் மாகாணத்தை மையமாக வைத்து இந்த செயற்பாட்டினை ஆரம்பித்திருக்கிறது அரசாங்கம். மாத்தறையில் நேற்று இந்த நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. எஸ்பி பஸ் என்ற அந்த ஆப்பை உங்களுடைய கையடக்க தொலைபேசியில் டவுன்லோட் செய்து கொண்டதன் பிற்பாடு இந்த பஸ் வண்டி எந்த இடத்தால் வந்து கொண்டிருக்கிறது, எத்தனை மணிக்கு இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வரும் என்ற விவரங்களை எல்லாம் நாங்கள் அந்த மேப்பினூடாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பொதுவாக இப்போது வெளியிடங்களில் இருந்து எங்களுடைய உறவுகள் கொழும்புக்கு வருவதாக இருந்தாலும் சரி, தூர இடங்களுக்கு பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, இப்போ பஸ் வண்டியில் போகிறவங்க எந்த இடத்தால் போய் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை மணிக்கு அங்கே போய் சேர்வார்கள் அல்லது எத்தனை மணிக்கு இங்கே வந்து சேர்வார்கள் என்ற விவரங்களையும், எந்த இடத்துல வந்திருக்கிறாங்க என்ற விவரங்களையும் அறிந்து கொள்வதற்கு மிகவும் இலகுவான ஒரு வழியாக இந்த செயற்பாடு நடைமுறைப்படுத்தப்பட காத்திருக்கிறது. தென் மாகாணத்தில் இருந்து இயங்கக்கூடிய இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டிகளில் இந்த செயற்பாடு ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாளில் இருந்து அந்த பஸ் வண்டிகளில் GPS சாதனங்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதிவேக வீதிகளில் பயணம் செய்யக்கூடிய வாகனங்களாக இருந்தாலும் சரி, சாதாரண வீதிகளில் பயணம் செய்யக்கூடிய வாகனங்களிலும் இந்த செயற்பாட்டை நாங்கள் கண்டு அந்த செயற்பாட்டினூடாக பயனடையக்கூடிய வசதிகளை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. இது தென் மாகாணத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டாலும் வருகின்ற நாட்களில் வருகின்ற காலங்களில் நாடு முழுவதும் இந்த செயற்பாட்டை துரித கதியில் அமுல்படுத்த காத்திருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. தற்போது சில மேலைத்தேய நாடுகளில் காணக்கூடிய இந்த சிஸ்டம் இலங்கையிலும் இனி நடைமுறைப்படுத்தப்படுவது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். எனவே இது தொடர்பான கருத்துக்களையும் நீங்கள் கூறலாம்.